வணக்கம் நண்பர்களே, கற்போம் தமிழாவின் நான் உங்கள் பாண்டியன். டிஎன்இபிக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசத்துல கூட என்ன மாதிரியான பிளான் பண்ணி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா இந்த தேர்வு வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பக்காவான ஒரு கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜியா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க சிவில் ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருந்து எனி டெக்னிக்கல் எக்ஸாம் டிஆர்பி, டிஎன்இபி, எஸ்எஸ்சி, ஜேஇ, டிஎன்பிசிஐ இந்த மாதிரியான தேர்வுக்கு நீங்க தயாராகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சென்னையில் இதுக்கான கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஸ்டியூட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. அண்ட் டிஆர்பி அண்ட் டிஎன்இபிக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஎன்இபிக்கு மட்டும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரிமைனிங் பேசிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து தனியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் யூஸ் பண்ணி எழுதி பாத்துருங்க. ஓகே, இப்போ இந்த டிஎன்இபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 மாசம் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு 1 வருஷம் இருக்கு. சோ இந்த 1 வருஷம் ஃபுல்லா வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இந்த கொரோனா இஷ்யூஸ்னால எக்ஸாம் வருமோ வராதோ அப்படின்ற ஒரு ஆசிலேஷன்ல நிறைய பேர் வந்து லிட்டரலா வந்து நிறைய படிக்கிறத ஸ்டாப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க. சோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணனும் ஒரு மிகப்பெரிய பயம், மிகப்பெரிய நடுக்கம். இந்த 2 மாசத்துல நம்ம விட்டதை பிடிச்சிட முடியுமா? சோ நம்ம படிச்சு கிளியர் பண்ணிட முடியுமா? நிறைய பேர் வந்து ஃபுல்லா கன்சிஸ்டன்டா படிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள காம்பீட் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளும் ஏகப்பட்ட பயங்கள்னால நீங்க இந்த 2 மாசம் ஒண்ணுமே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால இதுவரைக்கும் என்ன முடிஞ்சதோ அதை யாருனாலும் எதுவுமே மாற்ற முடியாது. அதனால விட்டுருங்க. இப்போ உங்க கையில் இருக்கிறது இந்த 2 மாசம் தான். ஸோ இப்போ கூட கரெக்டா உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அந்த டைம்ல கரெக்டான பக்காவான ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்கெடியூல் போட்டு அந்த ஸ்கெடியூலை ஹார்ட் ஒர்க் பண்ணி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 2 மாசத்துல உங்களுக்கு என்ன டைம் இருக்கும்? ஒருத்தருக்கு 5 மணி நேரம் டைம் இருக்கலாம், ஒருத்தருக்கு 6 மணி நேரம் டைம் இருக்கலாம், ஒருத்தருக்கு 3 மணி நேரம் தான் டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை மேக்ஸிமம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப அந்த 3 மணி நேரத்தில் உங்களுடைய பொட்டன்ஷியல் ஃபுல்லாக கொடுங்க. மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. அதாவது நீங்க இந்த 2 மாசம் படிக்கிறீங்க, எக்ஸாம்ல தோக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, அதெல்லாம் வேற. ஆனா இந்த 2 மாசத்துல உங்களை நீங்க ஒருபோது வந்து தோக்கடிச்சிடாதீங்க. உங்களை வந்து நீங்க வந்து மத்தவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்ம போக மாட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம் இப்படியே சொல்லி உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க வந்து தோல்வியை சந்திக்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை நல்ல பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் போட்டு கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம கண்டிப்பா கிளியர் பண்றோம்டா, இவ்வளவு தூரம் நம்மளால வர முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைமை நீங்க ஒர்க்கு போகலாம், ஒர்க்கு போகாம இருக்கலாம், கல்யாணம் இருக்கலாம், டைம் இருக்காது, இதெல்லாம் எதையுமே மறந்துடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை எஃபெக்டிவா பண்ணுங்க. இந்த 2 மாசமும் ரொம்ப எஃபெக்டிவா பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் கொடுங்க. இல்லைன்னா தூங்குற டைமை குறைங்க. ஏதாவது ஒரு வகையில் டைம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை எஃபெக்டிவா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த 2 மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் உணர முடியும். ஈவன் இந்த எக்ஸாம் வந்து நீங்க வெற்றியே பெற்றலாம். ஓகேங்களா? அதனால யாரு நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா, பின்னாடி போயிட்டு இருக்கா, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை நீங்க செலக்ட் ஆகணும், நீங்க படிக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு நீங்க அந்த 100 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா வந்து வெற்றி உறுதி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டிஎன்இபி வந்து கிளியர் பண்ணா நம்ம கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஜெனரலா ஒரு 65 இருந்து 70 பிளஸ் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 70 பிளஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் வந்து இருக்கு கிளியர் பண்றதுக்கு. ஓகே, இதை வந்து நமக்கு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும் பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட். சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். ஸோ இதுல அதிகமான வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தான் 60 மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கும் 20 மார்க், இதுக்கு 20 மார்க். ஸோ இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன்பிசிஐயா இருக்கட்டும். அதனால இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஒரு மினிமம் ஸ்கோர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு இருக்கு, கேட்டுக்கு இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மார்க் எடுத்து முடியும். பட் இந்த டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கேம் சேஞ்சரா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து டிசைட் பண்ணும் அந்த வேகன்சிக்குள்ள நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து எந்த சிலபஸுமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு தேவையில்லை, நான் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இது எனக்கு தேவையில்லை, இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன், அந்த மாதிரியான ஒரு இதுக்கே இடம் கிடையாது. இங்க பொறுத்த வரைக்கும் எல்லா சிலபஸுமே நல்லா படிச்சாதான் நம்ம வந்து செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? சோ அதனால இங்க வந்து நம்ம எந்த இதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண போறது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே எப்படி படிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். பட் ஃபர்ஸ்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த டெக்னிக்கல். ஏன்னா டெக்னிக்கல் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ எல்லாரும் நல்லா பண்றதை விட நம்ம ஒரு 5 மார்க் கண்டிப்பா மேல வச்சுதான் ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலுக்கு
நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 3 பார்ட்டுக்குமே டெய்லி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 3 மணி நேரம் இருக்குன்னா இதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம், கண்டிப்பாக 3க்குமே நீங்கள் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஸ்கெடியூல் நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ இனிமேல் இப்போ பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லாரும் இன்ஸ்டியூட் போவாங்க, இல்லைனா யூடியூப்பை பார்த்து படிப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை வச்சு தான் நம்ம படிக்கணும். பட் நமக்கு இந்த 2 மாசத்துல ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வச்சு படிக்கிறதுன்றது ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அந்த மெத்தட் வந்து ராங். ஓகே, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற முறையும் இந்த க்ரூசியல் டைமில் வந்து நமக்கு செட் ஆகுது. ஸோ நம்ம எப்படி படிக்கலாம்னா, நீங்கள் இன்ஸ்டியூட் போகல அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சிலபஸை கையில் எடுத்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏஸ் ஆர் மேடிசி அவங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றது சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம். சரிங்களா, அந்த நோட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, அண்டர்லைன் பண்ணியா படிங்க. டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் படிங்க. இந்த மாதிரி படிச்சா போது நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்ல, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இந்த நோட்ஸ் போதும். இல்லை நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அவங்களுடைய மெட்டீரியல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அண்ட் இந்த டெக்னிக்கலை ஒரு 3 கேட்டகரியாக பிரிங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் பிரிங்க. இந்த 4 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வரக்கூடியது, அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்ஸான ஒரு சப்ஜெக்டை வந்து அந்த 4 சப்ஜெக்டை பிரிங்க. அந்த 4 சப்ஜெக்டில் வந்து 100 கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் 100% வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தியரி ஆஃப் மெஷின்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் நல்லாவே 100% வந்து எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்டால் நான் பதில் சொல்லுவேன், அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி ஏஸ் மேடிசியோட அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை படித்தாலே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். ப்ளஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் ஆகிடணும். அதில் நீங்கள் செலக்டடான டாபிக், ரொம்ப கான்சென்ட்ரேட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் கூட நீங்கள் அதிகமாக டார்கெட் பண்ணி கூட ஒரு 80% கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்துடலாம். ரிமைனிங் வந்து ப்ரொடக்ஷன், அதாவது தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். சிவிலுக்காக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும். அந்த தியரிட்டிகளுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நிறைய அப்ஜெக்டிவ் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிட்டா போதும். ஏன்னா நமக்கு டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு 3 அப்ஜெக்டிவ் புக்கை பார்த்தாலே அந்த 3 அப்ஜெக்டிவ் புக்கில் இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அதனால இந்த தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து நம்ம என்னதான் கண்டென்ட்டை நம்ம படித்தாலுமே அது வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதனால நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பட் அப்ஜெக்டிவ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய புக்கில் அப்ஜெக்டிவ் தேடி படிச்சீங்கன்னா உங்களால் அந்த ப்ராப்ளமேட், அதாவது தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரியான முறையில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த 3 கேட்டகரி, ஃபர்ஸ்ட் அந்த 4 சப்ஜெக்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது, 100% கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். செகண்ட் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் வந்து 80% கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அதே மாதிரி தான், ஒரு 80% வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதுமானது. பட் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே டெக்னிக்கலே படிச்சிருங்க. எப்பவுமே 2 அப்ஜெக்டிவ் புக்கு வந்து மஸ்ட்டுங்க டிஎன்இபி பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா ஆர்எஸ் குருமி, ஜெயின், இந்த புக்கை 2 ஃபாலோ பண்ணும். இப்போ சிவிலாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்எஸ் குருமி, குப்தா அண்ட் குப்தா. ஸோ இந்த 2 புக்கில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவை நீங்கள் ஃபுல்லாக டெக்னிக்கலுக்கு இந்த 3 அந்த கேட்டகரிக்கு நீங்கள் வந்து வச்சு படித்தாலே போதுமானது. ப்ளஸ் நீங்கள் அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் கான்செப்ட் தெளிவாக படிச்சிங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ அந்த அப்ஜெக்டிவை புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது, எனக்கு தெரியல, நான் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன், அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடாது. அந்த 4 அப்ஜெக்டிவ் தெரியலன்னு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணவே கூடாது. எப்படியாவது தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று இந்த ஏஎஸ் மேடிஜில் போய் திரும்பி பாருங்க, இல்லை உங்கள் கிளாஸ் நோட்ஸ் பாருங்க, இல்லை கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படியாவது அந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுட்டு தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போகணும். இந்த மாதிரி அந்த 2 அப்ஜெக்டிவ் புக் பிளஸ் இந்த நோட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி ஃபுல்லா வந்து படிக்கிறது. இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கலுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு படிச்சுட்டு வரணும். சரிங்களா, இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டு டான்செட், ஆக்சுவலாக இது வந்து டான்செட் சிலபஸ் தான். ஸோ டான்செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அமேசானில் போயிட்டு சக்தி பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு புக்காக போட்டிருப்பாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்கில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான ஏரியாவில் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஏரியாவுக்கு வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ண வேணாம். ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எந்த
எந்த டைப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தா கூட போதுமானது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அந்த டான்செட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் உங்களுக்கு எந்த மாதிரியான மெத்தடில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது மஸ்ட். ஸோ இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட ஈஸி கொஸ்டின், ஐஇஎஸோட ஈஸி கொஸ்டினை பார்த்தாலே போதும். பட் டான்செட்டில் வந்து எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் வந்து படிங்க. ஸோ நோட்ஸு அண்ட் அந்த 3 கேட்டகரியாக பிரிக்கிறது அண்ட் 2 அப்ஜெக்டிவ் புக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை வந்து நீங்கள் டெக்னிக்கலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் நாலேஜ் வந்து எடுத்துலாம். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 45லேருந்து ஒரு 50 மார்க் இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்கோர் பண்ணால் சூப்பர். ஸோ 45 எப்போனா ஓகே ஓரளவு அப்படின்ற மாதிரி. பட் ஒரு 48 50 இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை வந்து இதில் நீங்கள் மேக்ஸிமம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல் அப்படின்னு இருக்கு. இந்த ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோ ஐஏஎஸ்க்கோலாம் பெருசாக நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். அதனால இப்போ இந்த 2 மாதத்தில் உட்காந்து நீங்கள் ஏதாவது புதுசாக நான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா அதை விட்டுருங்க, அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது டெக்னிக்கல். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் இதுக்கு நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே M1லேருந்து M4 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா இதுதான் இது. ஓகேங்களா? அதனால மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், கால்குலஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா M1லேருந்து M4க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் சிலபஸை எடுத்து M1லேருந்து M4 வரைக்கும் புக்கை வந்து நீங்கள் 2013-17 ரெகுலேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிலபஸை வச்சு நீங்கள் புக்கை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபார் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இல்லை வந்து எனக்கு வந்து இன்ஜினியரிங் புக்கை வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியாதுன்னா ஒரே புக்கில் எல்லாமே இருக்கும். பிஎஸ் கிரேவல் அப்படின்ற ஒரு புக்கு, அந்த புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் ஆகும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவோம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 13லேருந்து 15 16 இந்த மாதிரியான ஸ்கோரிங் வந்து நீங்கள் போயிடணும். ஓகேங்களா? 13லேருந்து ஒரு 16 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் படிக்கணும். எல்லாத்துலேருந்துமே பார்த்தீங்கன்னா நம்ம 3 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ வந்து என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஈஸியானதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலஸ் படித்தா தான் உங்களுக்கு மீதி எல்லாமே புரியும். கால்குலஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தடு, வெக்டார் கால்குலஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எந்த ஆர்டரில் படிக்கலாம்னா, இல்லைனா ஈஸியானதே நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கஷ்டத்துக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ், வெக்டார் கால்குலஸ், நியூமெரிக்கல் மெத்தட், ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த நாளில் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் கால்குலஸ் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் கூட காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், அதுக்கப்புறம் கூட டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி கூட போங்க. ஸோ இந்த மாதிரி பிஎஸ் கிரேவில் அந்த சிலபஸை வச்சு நல்லா படிச்சுட்டு, ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா டான்செட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் புக்கு தான், சக்தி பப்ளிகேஷன் புக் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1998லேருந்து சம்திங் நிறையா கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, இப்போ மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, அது வந்து நீங்கள் வெதர் இன்ஜினியரிங் புக்காக இருக்கட்டும் இல்லை கிரேவலாக இருக்கட்டும் பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி கேட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதையும் வாங்கிருங்க. டான்செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது புக்காகவே இருக்குது, அதை வாங்கிட்டு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து கான்செப்ட் ரீதியாகவும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சம்மா இல்லாமல் அதாவது வந்து ஒரு தியரம் இந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டான்செட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து எந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ கால்குலஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டாபிக், பட் அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா அதிகமாக என்ன டாப்பிக்ல இருந்து அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணி படிச்சாலே போதுமானது. அது நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் டார்கெட்டடாக என்ன பண்ணலாம்னா அந்த ஏரியா மட்டுமே நான் என்ன பண்ணலாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் அது தெரியணும்னா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இது எல்லா சப்ஜெக்ட் படிங்க. பர்டிகுலராக மேட்ரிக்ஸ், வெக்டார் கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, நியூமெரிக்கல் மெத்தடில் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதாவது 100% கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? மீதி இந்த கால்குலஸாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கட்டும், அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70% கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் 100% ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாகணும். ஸோ இந்த புக்கு ப்ளஸ் 2 கேட் புக்கு அண்ட் டான்செட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த புக்லேயுமே சில ப்ராக்டிஸ் அம்லாம் இருக்கும், நீங்கள் அதையுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ரமைஸ் கிடையாது, நல்லா படிச்சிருங்க. ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 13லேருந்து ஒரு 16 மார்க் வந்து நம்ம எடுத்துனாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் யார் அப்படின்னா அந்த பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ட் சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைட் மெக்கானிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் இது படிக்காமல் போனால் கூட இதிலேருந்து நீங்கள் ஒரு 10 மார்க், ஒரு 8 to 10 மார்க் வந்து நீங்கள் இந்த பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் வந்து நீங்கள் வாங்கிடலாம். சரிங்களா? அதனால் மெக்கானிக்கல்
இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த செக்ஷனில். சிவில் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைட் மெக்கானிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரிபிள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்குலாம் அட்வான்டேஜ். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு மார்க் எவ்வளோ கூடுறீங்களோ, அதாவது ஒரு 10 மார்க் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த 11, 12, 13 அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்காக இன்க்ரீஸ் ஆகுதுல, அதுதான் 1000 பேர்த்த ஒரு மார்க் 1000 பேர்த்த பின்னத்தள்ளும், 100 மார்க் 2000 பேர்த்த பின்னத்தள்ளும். ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே 10 மார்க் மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அதனால இதில் வந்து நீங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் செலக்டடாக படிப்பாங்க, நீங்கள் அவாய்ட் பண்ண வேணாம். ஃபுல்லாத்துக்குமே நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் உள்ளே போக முடியும். கேம் சேஞ்சரை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். இது வந்து எல்லாமே செமஸ்டர் 1ல் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன புக்கை ஃபாலோ பண்ணால், கோட்டீஸ்வரன் புக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்காக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1லேருந்து நம்ம 4 யூனிட்டுமே இதுக்கு வந்து படிக்கணும், 4-5 யூனிட்டுமே படிக்கணும் சிலபஸை வச்சு. அதே மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாலாம் போகாதீங்க, பேசிக் கான்செப்ட் படித்தாலே போதும். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான இதை மட்டும் நீங்கள் சிலபஸ் வச்சு படித்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்களான்னா, ஒன்று நீங்கள் புக்கை வச்சு படிக்கலாம், இல்லைனா என்ன பண்ணுங்கன்னா புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு, பிஎஸ் கிரேவல் கூட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது நெட்டில், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு செலக்டட் போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த புக்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி படித்தா மட்டும் போதும். எதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 4 யூனிட் சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ செலக்டடாக ஈஸியான இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் மட்டும் படிங்க. சரிங்களா? அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிகே நாக் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஏதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரும், நம்ம படித்தா போதும். தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வர படித்தா போதும். ஸோ மேக்ஸிமம் 2 யூனிட் மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது. சரிங்களா? இது அதே மாதிரி தான். ஸோ புக்கை பிடிஎஃப் எடுத்து தேவையானதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படித்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பெஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே பன்சால். இந்த ஆர்கே பன்சால் இருக்கக்கூடிய புக்கில் நமக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்னென்ன யூனிட் படிக்கிறது முதற்கொண்டு இருக்கும், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஆர்கே பன்சாலில் இது அதே மாதிரி தான், ரொம்ப டெப்த்து போகாமல் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைட் மெக்கானிக்ஸ் இது மூணுக்கும் ஆர்எஸ் குருமி அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் புக் இருக்குது. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்எஸ் குருமி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ள ஆர்எஸ் குருமி புக்கை வாங்கிட்டு இது மூணுக்கு நீங்கள் அப்ஜெக்டிவ் பாருங்கள், போதுமானது. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங்கும் என்ன சிலபஸில் இருக்கோ அதோட அப்ஜெக்டிவ் மட்டும் பாருங்க, போதுமானது. அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ், இந்த மெட்டீரியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 ரெகுலேஷன் 2013 ரெகுலேஷனோட செம் 2 அதில் யூனிட் 3, 4, 5 இது வந்து 2013 ரெகுலேஷனில் செமஸ்டர் 2ல ஃபிசிக்ஸ் 2ல யூனிட் 1 and 2 இதில் வந்து இந்த சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் இருந்ததா. ஸோ இதையும் அதே மாதிரி பிடிஎஃபாக அதை மட்டும் சிலபஸில் இருக்கிற மட்டும் எடுத்து நீங்கள் படிச்சிருங்க. இதை அண்டர்லைன் பண்ணியே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட்ஸ் எடுக்க வேணாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2013 ரெகுலேஷனில் செமஸ்டர் 1ல யூனிட் 1, 3, 4, 5 இந்த கண்டென்ட் இருக்குது ஃபிசிக்ஸ். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மெக்கானிக்கலுக்கு செமஸ்டர் 2ல BEER ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் யூனிட் 1, 2, 3, 5 இதில் வந்து இந்த கண்டென்ட் இருக்குது. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 2013 ரெகுலேஷனில் செமஸ்டர் 1ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்கு, அதில் இந்த கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3, 4 யூனிட்லையுமே அவங்க சிலபஸாக கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 17 ரெகுலேஷனில் செமஸ்டர் 1ல 2, 4 யூனிட், 13 ரெகுலேஷனில் செமஸ்டர் 1ல 3வது யூனிட், ரெகுலேஷன் 13ல செம் 2ல யூனிட் 2. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஏன் இப்படி பர்டிகுலராக எழுதியிருக்கேன்னா, நீங்கள் புக்கில் இது வாங்க தேவையில்லை, எல்லாமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃப் மட்டும் எடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் படிச்சிட்டாலே போதும். பட் மீதி இருக்கக்கூடியதுக்குலாம் இப்போ இந்த ஃபிசிக்ஸ்க்கோ, கெமிஸ்ட்ரியோ, மெட்டீரியல் சயின்ஸோ, அதே மாதிரி கம்ப்யூட்டரோ, கெமிஸ்ட்ரியோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எது நீங்கள் அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் புக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் சக்தியில் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸுக்கு மட்டுமே ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதே மாதிரி தனித்தனியாக வாங்க, மேத்தமெட்டிக்ஸுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இதுக்கு தனியாக வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக வாங்காதீங்க, அது வேஸ்ட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் கண்டென்ட் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருவீங்க, இல்லை நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. ப்ளஸ் அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து நீங்கள் ஓரளவு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும் மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் டார்கெட் பண்ணுறாங்க, BEER இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி படித்தாலே நம்ம போதுமானது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குப்தான் ஒரு புக் இருக்குது, அதிலிருந்து கூட நீங்கள் அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த டான்செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும் போதும்.
ஸோ இதில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்டடாக தான் படிச்சாகணும், ஒரு காம்போ மெட்டீரியலாக கிடையாது, நீங்கள் தேடி தேடி தான் படிச்சாகணும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 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 பெரிய அட்வான்டேஜ் கூட. ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது, இதுவோ வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். பட் இதில் தேடி தேடி படிக்கிறதுல நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க, ஒரு பெரிய புரிதல் இருக்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு முன்னாடி வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மூணுமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸாக இருந்து காம்படிஷனில் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய பேருக்கு பின்னாடி தான் இருப்போம். பட் இது புதுசு அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஸோ எல்லாருமே இப்போ இருந்து தான் அது படிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு கேம் சேஞ்சரும் கூட. அதனால இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய 10க்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் 1000 பேர்த்த பின்னாடி தள்ளும். அதனால இதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த சிவில் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைட் மெக்கானிக்ஸ், இந்த 4க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரையாரிட்டியில் கூட நீங்கள் ஆர்டர் கொடுங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக இதுலேயும் 13லேருந்து ஒரு 15 மார்க் எடுக்கணும், இதில் இருந்து ஒரு 13லேருந்து ஒரு 16 மார்க் எடுக்கணும், இதில் ஒரு 45லேருந்து ஒரு 50. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் சொல்ல போகலாம், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 3க்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 3 ஹவர்ஸ் இருக்குன்னா இதுக்கு 1 ஹவர், இதுக்கு 1 ஹவர், இதுக்கு 1 ஹவர். ஸோ 3யுமே டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போகணும். போடக்கூடிய ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எவனாக இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். அதனால் எனக்கு டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய டைமை நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கண்டிப்பாக இந்த 2 மாதம் நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணல கூட, இந்த 2 மாதம் கன்சிஸ்டண்டாக இந்த 2 மாதம் போட்ட ஸ்கெடியூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதோட முக்கியம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் வந்து எழுதி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஒரு 5 நாள் இல்லை 6 நாள் ஃபுல்லாகவே டெஸ்ட் எழுதி பாருங்க. பர்டிகுலராக ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்தையுமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணாதீங்க, நல்லா தெரிஞ்சதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அதுவா 2 ஆப்ஷன் இருக்கும் கரெக்டா, அதாவது 4ல் 1 பக்காவா தெரிஞ்சா நீங்க போட்டுருங்க. 4 ஆப்ஷன்ல அதுவா இதுவான்னு 2 இருக்கும் இல்லையா, அப்ப கூட நீங்க உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா போட்டுருங்க. ஏன்னா ஈக்குவல் 50% சான்ஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி. ஆனா எனக்கு வந்து 4லையுமே எதுவுமே தெரியல, நான் ரேண்டமா நான் போய் கொடுக்குறேன்னா தயவு செய்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஆன்சரே பண்ணாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்கு. அதனால அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. பட் இதெல்லாம் எப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவோம். அதனால கண்டிப்பா ஆன்லைன் டெஸ்ட் எடுக்காம போகாதீங்க. நம்ம ஆன்லைன் டெஸ்ட் நமக்கு இப்போ ட்ரிபிள் கொடுக்குறோம், மெக்கானிக்கல் சிவிலுக்கும் நம்ம சூன் இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். பட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நமக்கு இருக்குது, நீங்கள் அதை எழுதி பாருங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, அந்த பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டெக்னிக்கலுக்கு ஒரு 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 40 to 45 மினிட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைம் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணணும். நீங்கள் எக்ஸாமில் அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கக்கூடாது, அது வந்து உங்களுடைய 10வது ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கணும். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அதுக்கு அதிகப்படியாக இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. அதனால் ஆன்லைன் டெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் மஸ்ட். இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த 2 மாதத்தில் கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி உங்கள் கையில் தான். அண்ட் வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் அண்ட் கால் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி, அதுக்கு முன்னாடி அண்ட் வெற்றி பெற போகும் அனைத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.